செம்மணி அரியாலை சிந்துபாத்தி புதகுழி வழக்கு இன்று யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்களின் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 45ஆம் நாள் அகழ் பணி இன்று முடிவடைகின்றது. மொத்தமாக முதல் கட்டத்தில் 9 நாட்களும் 2ஆம் கட்டத்தில் 45 நாட்களுமாக 54 நாட்கள் அகழ்பணி நடைபெற்றன. இந்த அகழ்பணியில் 240 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமையாக 239 மனித எச்சங்கள் அகழப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் 11 மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம், முதலாவது ஆய்வுத்தளம் அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது 23 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் 11 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய அகழ்வு பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 2வது ஆய்வுத்தளத்தில் 9 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 2ஆம் கட்டத்தின் இறுதி தினமாகபடியால் அத்தோடு இந்த 2ஆம் கட்ட அகழ் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமுது அவர்களினால் 8 கிழமைகள் மீண்டும் 3ஆம் கட்ட அகழ் பணி நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதுடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது. இதற்கு 3ஆம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது. அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. அதே நேரம் மனித எச்சங்கள் 230 எடுத்த அதே நேரம் குவியல்களாகவும் 14 குவியல்கள் இந்த அகழ்வு பணியில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆர்டிஃபெக்ட்ஸாகவும் 72க்கும் மேற்பட்ட ஆர்டிஃபெக்ட்ஸுகள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. நேற்று 1 மணிக்கு திரும்பவும் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. செப்டம்பர் 18 தான் அறிவிக்கப்படும். 18 தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. 18ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று இருக்கிறது. அதே நேரம் அதற்கான பாதீடும் கிடைக்கப்பட்டது பிற்பாடு காலநிலையை கருத்தில் கொண்டு திகதி தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. நேற்று பிற்பகல் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நேற்றுக்கு பிற்பாடு 4 மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டு மொத்தமாக 239 மனித எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனித எச்சம் 230வது இலக்கமிடப்பட்ட மனித எச்சமும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. சிஐடியின் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்க சுட்டு வட்டாரத்தில் அது சம்பந்தமான அறிக்கையும் நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லை? சிஐடியினர் தான் இந்த வழக்கை பாரப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் அதுக்கான மேலதிக அறிக்கைகளை 18ஆம் தேதி தாக்கல் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய இரகசியமாக புலனாய்வு செய்கின்ற விடயங்களை அதிகமாக தாக்கல் செய்ய மாட்டார்கள். மேலதிக அறிக்கைகளை வரும் 18ஆம் தேதி திறந்த மன்றில் தாக்கல் செய்வார்கள். திறந்த மன்றில் வழக்கு அழைக்கப்படுகின்ற போது உங்கள் தரப்பில், அதாவது காணாமலாக்கப்பட்ட தரப்பில் விசேடமாக ஏதாவது சமர்ப்பணங்கள் செய்ய நாங்கள் அதுக்கான ஏற்கனவே இருந்த சர்டிஃபை காப்பியை எடுக்க இருக்கிறோம். எடுத்ததன் மேற்பாடு எங்களுடைய பாதிக்கப்பட்ட திறத்தவர்களுடைய கலந்து ஆலோசித்து அதற்கான தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் சமர்ப்பணத்தை செய்ய இருக்கோம். நன்றி. சித்துப்பாத்தி மனித தொலைக்குழு வழக்கும் குருசாந்தி படுகொலை வழக்கும் ஒன்றாக சேர்த்து விசாரணை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக உங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா?
கடந்த தவணை திறந்த மன்றில் சட்டத்தரணிகளினால் அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவ்வாறு செய்கிறதற்கான நியாயாதிக்கம் நீதவான் நீதிமன்றத்துக்கு கிடையாது. அவ்வாறு அந்த 2 வழக்கையும் ஒன்றாக்குவதாக, ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல கிருஷாந்தியின் கொலை வழக்கு கௌரவ நீதவான் நீதிமன்றம் கொழும்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவை 2ஐயும் இணைப்பதாக என்றால் கோர்ட் ஆஃப் அப்பீல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்வதன் மூலம் அதற்கான கட்டளையை பெற்றுக்கொண்டு தான் இணைக்கக்கூடியதாக இருக்கும். நீதவான் நீதிமன்றத்துக்கு இருக்கின்றவர்களுக்கு இந்தவித நியாயாதிக்கம் அதை இணைப்பது சம்பந்தமாக அதிகாரம் இல்லாதமே காணப்படுகிறது. இதுவரை செய்யப்படவில்லை. நாங்கள் இந்த அகழ்பணியின் முடிவின் போது தான் அது சம்பந்தமாக தீர்மானிக்க இருக்கிறோம். அகழ்பணியை நாங்கள் முழுமையாக நடந்து கொண்டு போனால் தான் இது சம்பந்தமான விளைவுகள் இருக்குது. அது சம்பந்தம் காலம் ஏற்படுமாக இருந்தால் தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்குது. அது மறக்கிறதுக்கு இல்லை. சம்பந்தப்பட்ட இந்த வழக்கோடு தொடர்புபட்ட அவரை எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களின்படி, அதாவது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு சட்ட ரீதியாக இருக்கின்ற வரப்பிரசாதங்களின்படி, அவர்களுக்கு இருக்கின்ற சட்ட வியாக்கியானங்களின்படி அவர்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய கருத்துக்களினை பெற்றுக்கொண்டு அதனை நீதிமன்றத்திற்கு வழங்குவதற்கும் அதனுடைய நடைமுறைகள் சம்பந்தமாக பிரேரணை கொடுப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றது. அதன்படி எங்களுடைய காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் நியமிக்கப்பட்ட குழு அவரை சந்தித்தது. அவரை சந்திப்பதற்கு தேவையான அனுமதிகளினை நாங்கள் பெற்று நாங்கள் சந்தித்திருந்தோம். அவரது சம்பந்தமாக போதிய அளவு விடயப்பரப்புகளினை சொல்லியிருக்கின்றார். அது சம்பந்தமான அறிக்கை நிச்சயமாக நீதிமன்றத்திற்கும் அது சம்பந்தமான திணைக்களங்களுக்கும் நாங்கள் கொடுப்பதாக இருக்கின்றோம். நிச்சயமாக அது சம்பந்தமாக இப்போதைக்கு நான் சொல்லிடாமல் இருக்கின்ற காரணம், அது அந்த குழுவினுடைய கைகளில் விடப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக நான் வெளிப்படுத்த இல்லாத நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் கண்டது உண்மை, கதைத்தது உண்மை. அறிக்கை ஒன்று நிச்சயமாக சமர்ப்பிக்கப்படும். நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணுகின்றோம். அந்த அறிக்கையினையும் நாங்கள் அடுத்த 2 கிழமை தவணையில் நாங்கள் போடும்போது அந்த அறிக்கையினையும் நாங்கள் கொடுப்பதற்கு அது சம்பந்தமாக அந்த குழு தான் அதை தீர்மானிக்க வேண்டும். ஆனால் காலம் நீண்ட காலமாக நாங்கள் தாமதிக்க மாட்டோம். இயன்றளவு விரைவாக அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆணைக்குழு சில பரிந்துரைகளை சொல்லியிருக்கு. அதில் டிஎன்ஏ பேங்க் உருவாக்க ஓஎம்பி அதில் நிச்சயமாக மற்றொரு மேல ஆணைக்குழுக்களையும் கண்டிருந்தார்கள். இங்கே வரும்போது எங்களுடைய அலுவலகத்தையும் கண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகும் நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்களும் திறந்த மனதுடன் எங்களுடைய நிலைமைகளையும் வெளிப்பாடுகளையும் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரியான டிஎன்ஏ டேட்டா பேங்க்ன்றது ஒரு விடயம். அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற பல விடயங்களில் அது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஒரு நிகழ்ச்சி திட்ட முன்மொழிவு ஒன்றினை ராஜதந்திரிகளுக்கும் ஒரு தெரிவு செய்யப்பட்ட நிதி வழங்குகின்ற நிறுவனங்களுக்கும் நிதி அமைச்சின் ஊடாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே பல்வேறு கலந்துரையாடல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. டிஎன்ஏ டேட்டா பேங்க் உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமானது. எப்படின்னு சொல்லி சொன்னால், காணாமல் போனோர் பற்றிய தரவுகளையும் இங்கே மனித புதைகளில் கண்டுபிடிக்கப்படுகின்ற பகுப்பாய்வு செய்யப்பட்ட மாதிரிகளையும் ஒப்பிட்டு பார்த்து இணைப்பு செய்ய முடியுமா இல்லையான்றதை கண்டுபிடிப்பதற்கு அது நீண்ட காலமாக பிரேரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். நிச்சயமாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் அதில் தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கு சம்பந்தப்பட்ட ஐசிஆர்சி உட்பட்ட பல்வேறு அமைப்புகளுடன் அந்த டேட்டாபேஸ் சம்பந்தமாக கண்ணனிமயப்படுத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டங்களில் ஏற்கனவே நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த பரிந்துரைகள் நிச்சயமாக எங்களுக்கு இன்னும் வேலை சேர்க்கும். காணாமல் போனோர் பற்றிய அவர்களுடைய செயற்பாடுகளை மேலும் துரிதமாக மேற்கொண்டு செல்வதற்கு போலீஸ் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உங்களுக்கு தெரியும். அதனுடைய அலுவலகம் வடபிராந்தியத்தில் திறக்கும் போது இது சம்பந்தமாக தெரியும். இனிஷியலி அது முதற்கட்டமாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் குறிப்பிட்ட பகுதிக்கு விஜயம் செய்தது. அந்த நேரத்தில் கிடைத்த முறைப்பாடுகளின்படி அதன் அடிப்படையில் காவல்துறைக்கும் அது சம்பந்தமான தகவல் கொடுக்கப்பட்டது. அது ஏற்கனவே ஒரு சந்தேகத்துக்குரியமான இடமாக இருக்கின்றபடியினால் நாங்கள் அதை
துரிதமாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை 2019ஆம் ஆண்டே நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இப்போ அந்த விடயம் தொடர்ந்து பொருளாதார சிக்கல்கள், அதுக்கு பிறகு வந்த கொரோனாவுக்கு பிறகு இப்போவும் மீள தலை தூக்கி இருக்குது. அது குறிப்பாக இந்த மைதானம் திறக்க இருக்கிற அந்த சந்தர்ப்பம் காரணமாக அந்த இடத்துல அது திறக்கப்படுவதோ என்ற அந்த அச்ச சூழ்நிலை காரணமாக அது மேற்கிளம்புகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக அந்த விடிய பரப்புகளில் எங்களுடைய கரிசனைகள் கூட இருக்கும். ஏற்கனவே அந்த மைதானம் அமைக்கப்படுவதாக இருந்தால் அந்த மைதானத்தில் அந்த சந்தேகத்துக்கிடமான மனித எச்சங்களோ அல்லது மனித எலும்புக்கூடுகளோ இல்லை என்கின்ற உறுதிப்பாடு இருக்க வேண்டும் என்றது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதற்கு பிறகுதான் அந்த மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்று. ஆகவே அந்த பகுதி அந்த இடத்துல இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அதனை நிச்சயமாக நாங்கள் முன்வைப்போம். சம்பந்தப்பட்ட வழக்கு வருகின்ற போது தற்போது சட்டத்திரணி நிறைவேற்று பணிப்பாளர் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும் செம்மணி மனித புதகுழி சம்பந்தமான அகழ்வு பணிகள் ஏற்கனவே திட்டமிட்டது போன்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏற்கனவே எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மற்றும் மனித கூடுகளுடன் இணைந்த பிற பொருட்கள் சம்பந்தமான பகுப்பாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது. அதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படாத மனித எச்சங்கள் மற்றும் மனித எச்சங்களுடன் கூடிய பொருட்கள் இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கின்ற இடங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக அடுத்த கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இது ரெண்டையும் நாங்கள் முடிவெடுப்பதற்காகவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறிக்கையிடுவதற்காகவும் நாங்கள் 2 கிழமை தவணையில் மீண்டும் நீதிமன்றத்தை கூடி அடுத்த கட்டம் சம்பந்தமாக தீர்மானிப்பது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இன்று இந்த அகழ்வு பணிகளை நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சி நிச்சயமாக விரைவில் நடைபெறும்.